வணக்கங்க. இன்னைக்கு ஜீரகம் போட்ட உப்பு சிக்கன் செய்ய போகிறேங்க. அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ சிக்கன், அதுக்கு தேவையான சிக்கன் 1/2 கிலோ. அதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 200 கிராம் வர மிளகாய், கருவேப்பிலை தழை, அதுக்கு ஜீரகத்து தான் இதுக்கு மெயினான இது டிஷ்ஷு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ கடாய் கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் ஊற்றுறோம். ரீஃபைண்ட் ஆயில் பாருங்கள், அதுக்கு தேவையான எண்ணெய். எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வரமிளகாயை இதில் போட்டுடலாம். காரத்துக்கு வரமிளகாய் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. வரமிளகாய் கொஞ்சம் கலர் மாறினதும் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுட்டோம். இப்போ சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துறோம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு மெயின். சின்ன வெங்காயமும் ஜீரகமும். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனை போட போகிறோம். சிக்கனை இப்போ இதில் சேர்த்திக்கலாம். சிக்கனை இதில் சேர்த்துட்டு நல்லா இதில் கலந்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முக்கால் உப்பு சேர்த்துட்டு அப்புறமா பார்த்துட்டு உப்பு கறி வேகிறதுக்கு சேர்த்துக்கிறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நல்லா இந்த சிக்கன் அப்படியே வேகணும். இது கொஞ்சம் தண்ணி விடும், அப்படியே அதை வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் இந்த ஜீரகத்தை நாம் அப்படியே மிக்சியில் போட்டு அப்படியே அப்படி ஒன்றும் பாதியமாக அடித்து கடைசி அதில் சேர்த்துவோம். அதையும் காரணம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த ஜீரகம் எடுத்து வச்சோம்ல, அதுக்கு தேவையான ஜீரகம் மிக்சியில் போட்டு அடித்தாச்சு. இதில் சேர்க்குறோம். அவ்வளோதான். இது நல்லா கிளறிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகணும். இது சப்பாத்திக்கு, ரசம் சாதத்துக்கு, பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள், இப்போ ஜீரகமெல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அந்த ஜீரகம்லாம் கறியோடு சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வேகுது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்க, இப்போ நாம் செஞ்ச ஜீரக சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வீட்டில் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. இது வந்து ஏற்கனவே போட்டதுனால நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடல. பாருங்க, சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணிக்கு தொட்டுக்க இப்போ இந்த ஜீரக சிக்கன் நல்லா இருக்கும். சிக்கன் பிரியாணிக்கும் போட்டுக்கலாம், சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதுக்கு தயிர் பச்சடி. சிக்கன் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த சிக்கனை ஒரு பீஸு பிரியாணி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். இந்த ஜீரக சிக்கன் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.